ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல சாம்சங் கேலக்ஸி A37 5G மொபைல் இன்னைக்கு பிளிப்கார்ட்டா இருக்கட்டும், அமேசான்ல இருக்கட்டும் அவைலபிளா இருக்கு. இந்த போன் எதுக்காக நம்ம எடுக்கலாம்? இந்த போனை பொறுத்தளவு உங்களுக்கு ஒரு 3 கலர்ல அவைலபிளா இருக்கு. 2 வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் 42,000 ரூபாய்க்கு கோட் பண்ணிருக்காங்க. இந்த 42,000 ரூபாய்க்கு டிசைன் வைஸ் கொஞ்சம் மாறுதலா இருக்கு. அண்ட் பேக் சைட் கேமரா எப்பயும் போல இந்த Z சீரீஸ்லோட கேமரா பம்போட அப்படியே எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த போனோட நம்ம AS57 மொபைலும் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ நம்ம சேனல்ல கவர் பண்ணிருக்கோம். பார்க்காத மேல கார்டு கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த மொபைல் பாத்தீங்கன்னா Exynos SoCயோட கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் எப்பயும் போல 5000 mAh பேட்டரி, பாக்ஸ்குள்ள சார்ஜர் எல்லாம் இருக்கு. நல்ல ஒரு டீசென்டான கேமரா அரேஞ்ச்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த போன்ல 6 வருஷத்துக்கு OS அப்டேட் அண்ட் One UI 8.5 சப்போர்ட்டோட கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு கான்செப்ட்ல நல்ல ஒரு பிரீமியம் எக்ஸ்பீரியன்ஸோட வெறும் ஒரு 42,000க்கு இன்னைக்கு சாம்சங் தரப்புல இருந்து இந்த A சீரிஸ் அபிஷியலா லான்ச் பண்றாங்க. இந்த A37 மொபைல் நிஜமாவே இந்த போன் இந்த பிரைசிங்க்கு ஒர்த்தா ஒர்த் இல்லையா? வேற என்ன சிறப்பம்சங்கள் இருக்கு? எதுக்காக இந்த மொபைல் எடுக்கலாம், எதுக்காக எடுக்கக்கூடாது? இதை பத்தி இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பிரீஃபா பேசுவோம் இந்த வீடியோல. ஸோ அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல சோசியல் மீடியா பேஜஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கு. ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. லேட்டஸ்டா நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் சாம்சங் கேலக்ஸி A37 பாக்ஸ். எப்பயும் போல காம்பாக்டா முன்னாடி A37 மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பாக்ஸ் ஓபன் பண்ணோடனே மொபைல் ப்ராடக்ட் பண்ணிருக்காங்க. இந்த சைடு ஒரு ஒயிட் கலர் இன்செட் இருக்கு. அதுல Type C to Type C கேபிள், யூசர் கேரண்ட், வாரண்டி புக்ஸ் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்குள்ள சார்ஜரும் கிடையாது, சாஃப்ட் கேஸும் கிடையாது. பாக்ஸ்குள்ள அவ்வளவுதான். இந்த சாம்சங் A37 இந்த மொபைல் பாத்தீங்கன்னா பிளிப்கார்ட்ல இருக்குங்க, அமேசான்ல இருக்கு, ஓன் வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு, ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ் எல்லாத்துலயுமே இந்த மொபைல் அவைலபிளா இருக்கு. இந்த மொபைல் பாவோட பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற, செக் அவுட் பண்ணி பாருங்க. ஒரு 3 கலர்ல அவைலபிளா இருக்கு. அண்ட் 2 வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட ஸ்டார்டிங் வேரியன்ட் 8/120GB 42,000க்கும் அண்ட் ஹையர் வேரியன்ட் 8/250GB 47,500 rupeesக்கு கோட் பண்ணிருக்காங்க. கார்டு ஆஃபர்ஸ் இருக்கு, எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் இருக்கு, எல்லாமே ப்ராடக்ட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் காட்டிலும் ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் பார்ட்ல இருந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த மொபைலோட டிசைன் இப்ப இதோட சேர்ந்து லான்ச் ஆன இந்த A57ஓட டிசைன் சேமா தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த கேமரா ஏரியா அப்படி அந்த J சீரிஸோட ஒரு பம்பி ஸ்டைல கொண்டு வந்திருக்காங்க. பேக் சைடு நல்ல ஒரு கிளாசி ஓரியன்ட் ஃபினிஷ் டச்சர்ஸ்ல இருக்கு, நல்லா சைனிங்கா கொண்டு வந்திருக்காங்க. இந்த பவர் கீ ஏரியா உள்ள ஏரியா பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் பம்பியா கொண்டு வந்திருக்காங்க. இது கொஞ்சம் மாடிஃபிகேஷன் அந்த A சீரிஸ்ல பார்க்கப்படுதுன்னு சொல்லலாம். அண்ட் இந்த போன் IP68 ரேட்டிங் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மொபைலோட வெயிட் 196 கிராமும், திக்னஸ் வெறும் 7.4 mm கொண்டு வந்தது ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு. அண்ட் 4 inches நல்ல கர்வியா இருக்கு. அண்ட் பெசல்ஸ் லெஸ் டிஸ்பிளே வாங்கி எடுத்துட்டு வந்திருக்காங்க. டிஸ்பிளேக்கு கார்னிங் கொர்லா கிளாஸ் விக்டர் பிளஸ் ஆல டிஸ்பிளேக்கு ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இது மாதிரி நல்ல ஒரு பிரீமியம் எக்ஸ்பீரியன்ஸோட நல்ல ஒரு ரிச் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது இந்த போனை பார்த்தால அப்படியே ஒரு ரிச்சான ஒரு ஃபீலிங்ஸ் கொடுக்குற மாதிரி இதோட டிசைன், இதோட காம்பேக்ட், இதோட ஃபிட்னஸ் எல்லாமே சூப்பரா எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த மொபைலோட டிசைன் பேட்டர் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த மொபைலோட டிஸ்பிளே ஒரு 6.7 inchல சூப்பர் ஆம்லெட் பேனல் கொண்டு வந்திருக்காங்க. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட HDR10+ சப்போர்ட் இருக்கு. 1900 nitsல ஒரு பிரைட்டரான பேனல் கொண்டு வந்திருக்காங்க. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. இந்த கான்ட்ராஸ்ட், வியூயிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே அல்டிமேட் எடுத்து வந்திருக்காங்க. அந்த எட்ஜஸ் எல்லாமே ரொம்ப பெசல்ஸ் லெஸ்ஸா கொண்டு வந்து ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்ட். டிஸ்பிளேக்கு கார்னிங் கொர்லா கிளாஸ் விக்டர் பிளஸ் ஆல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டிஸ்பிளே எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அண்ட் எந்த ஒரு OTT பிளாட்ஃபார்ம்ல நீங்க எந்த ஒரு வீடியோ பார்க்கறதுக்கும் கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் அக்யூரேட்டா கொண்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேனலோட வந்திருக்குங்க இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல்ல சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மொபைலோட வெயிட் ஒரு 196 கிராமும், திக்னஸ் 7.4 mm அமைஞ்சிருக்கு. அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 16ஓடையும் 6 வருஷத்துக்கு OS அப்டேட் கொடுக்க போற ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு மேல அவங்களோட லேட்டஸ்டான One UI 8.5 சப்போர்ட்டோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. LPDDR5X, UFS 3.1 சப்போர்ட், ஸ்டுடியோ ஸ்பீக்கர் ரெஸ்பான்சிபிள் சூப்பராகவே இருக்கு. Wi-Fi 6, Bluetooth 5.4 அண்ட் NFC சப்போர்ட் அண்ட் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். ஸோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸோட இந்த மொபைல் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி பார்த்தீங்கன்னா எப்பயும் போலதான் இந்த 5000 mAh பேட்டரியும் 45 வாட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு வித்தின் 55 to 50 minutes கொஞ்சம் முன்னப்பின எடுக்குது. ஸோ ஒன் சார்ஜ் ஆச்சுன்னா மாடரேட் யூஸருக்கு 1 டே மேலும் ஹெவி யூஸருக்கு 1 டே வரைக்குமே நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் இந்த மொபைல் எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் 50MP OIS சப்போர்ட், 8MP அல்ட்ரா வைட் அண்ட் 5MP மேக்ரோ, ஃப்ரண்ட்ல 12MP கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல நம்மளால 4K 30 frames per second வித் EAI சப்போர்ட்டோட வீடியோ எடுக்க முடியும்.
வீடியோட எடுக்கிற ஸ்டெபிலைசேஷன்ஸ், வீடியோட ஃபுட்டேஜ், கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் அக்யூரேட்டா எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் பிரைமரி சென்சர்ல எடுக்கிற ஷார்ட்ஸஸ் டீட்டெயிலிங்குமே நல்ல டீசென்டா இந்த பிரைசிங்க்கு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்டோட வந்திருக்குன்னே சொல்லலாம். அண்ட் கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் அக்யூரேட்டா எடுத்து வந்திருக்காங்க. ஸோ கேமரா நல்ல இம்ப்ரூவ்மெண்டோட தான் இருக்கு. இந்த 42,000 இன்வெஸ்ட் பண்ணி இந்த மொபைல் எடுக்கும் பட்சத்தில் ஓரளவுக்கு இந்த S26 பக்கத்துல போற அளவுக்கு இதோட இமேஜஸ் சப்போர்ட் பண்ணுதுன்னே சொல்லலாம். அதளவுக்கு கிளாரிட்டி வைஸ் அழகா சூப்பரா எடுத்து வந்திருக்காங்க இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். ஸோ இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு அவங்களோட ஓன் SoC கொண்டு வந்திருக்காங்க, Exynos 1480. இது வந்து ஒரு 4-in ஆர்க்கிடெக்ட், நல்ல ஒரு பவர்ஃபுல்லான SoC. ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால பிளே பண்ணிக்க முடியும். அண்ட் மல்டி டாஸ்கிங் நல்ல கன்வென்ட்டா இருக்கு. ஆப்டாப் ஜம்ப் பண்ற ஓப்பன் விஷயங்கள் எல்லாமே நல்ல கன்வென்ட்டா இருக்கு. ஒரு ஆப் ஓப்பன் பண்ற கன்சிடென்சி சூப்பராகவே இருக்குங்க. தொட்டா ஓப்பன் ஆகும். ஆப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்கள் எந்த ஒரு லேகும் கிடையாது. அதுதான் இந்த One UI 8.5 ஹெல்ப்னஸ் சூப்பராகவே கொண்டு வந்திருக்காங்க. என்னதே மீதி பிராண்ட்ஸா இருந்தாலும் சாம்சங்கோட UI தான். அதுல அடிச்சுட்டு தம்சம் பண்றதுக்கு இன்னைக்கு யாருமே கிடையாது. அதளவுக்கு அவங்களோட UI நல்ல ஸ்டேபிளா நல்ல பவர்ஃபுல்லா கொண்டு வந்திருக்காங்க இருக்கு. அது எந்த போன் சீரீஸ்லயுமே நல்லாவே இன்னைக்கு டெவலப் பண்ணி நல்லாவே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வட்டம் இந்த சாம்சங் தரப்புல இருந்து SoC சூப்பராகவே இருக்குங்க. ஹீட்டிங் இஷ்யூஸ் எல்லாம் கிடையாது. நீங்க வைஃபை பிளே பண்ணிக்கோங்க, 5Gல பிளே பண்ணிக்கோங்க, எந்த ஒரு ஹீட்டிங் இஷ்யூஸ் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் வரைக்கும் பிளே பண்ணாலும் எந்த ஒரு பஞ்சாயத்து இருக்க போது கிடையாது இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாம்சங் கேலக்ஸி A37 இந்த 2026ஓட A சீரீஸோட இந்த 37 போன் 3 கலர் வேரியன்ட்ல 2 வேரியன்ட்ல பேஸே 42,000, ஹையர் வேணும் ஸ்டோரேஜ் மட்டும் டிஃபர் பண்ணி 47,500 இந்த மொபைல் கோட் பண்ணிருக்காங்க. இந்த 42,000 பேஸ் பண்ணி இந்த மொபைல் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா கேமரா நல்லா கொண்டு வந்திருக்காங்க, பேட்டரி டீசென்டா இருக்கு, அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் சூப்பராகவே இருக்கு. டிஸ்பிளே மிரட்டி விட்டாங்க எப்பயும் போல. ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்ஸ் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தபுளா சூப்பராக எடுத்து வந்திருக்காங்க. AI ஃபீச்சர்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த போனோட நெகட்டிவ் பாத்தீங்கன்னா இந்த பிரைசிங்க்கு மீதி பிராண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜரோட வந்துருது, பேட்டரியோட இமேஜ் கூட கொடுக்குறான், இன்னும் கொஞ்சம் நல்லா டீசென்டான ஸ்னாப் டிராகன் SoCயோட வந்துடும். இது மாதிரி ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டும் இந்த போன்ல இருக்கு. இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணாம இது ஒரு சாம்சங் போன், ஃபிளாஷி போன், இது வந்து ஒரு A சீரிஸ் போன், இப்படிலாம் இருக்கும், இது மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும், இதோட டிபெண்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு எடுக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்டா இருக்கும். இல்ல மீதி பிராண்ட்ஸ் எல்லாம் கொலாபரேட் பண்ணிட்டு நான் இந்த சாம்சங் போன் இன்னைக்கு நான் எடுக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு சில இடத்துல உங்களுக்கு டிசப்பாயின்மெண்டா இருக்கும். அது எந்தெந்த ஏரியா நான் சொல்லிடுறேன். பிரைசிங் கம்பேர் பண்ணீங்கன்னா கேமராவா இருக்கும், அண்டு பேட்டரியோட செக்மெண்டா இருக்கும், அண்டு பெர்ஃபார்மன்ஸ் இடத்துல ஒரு சின்ன சின்ன கேமிங் பிளே பண்ணும்போது ஒரு சில இடத்துல உங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் வந்து தெரியலாம், தெரியாம கூட இருக்கலாம். இது என்னோட ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்னே சொல்லலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாம்சங் கேலக்ஸி A37 எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சாம்சங் ஃபேன்ஸ்க்கு அந்த A சீரிஸ்க்கு ஒரு பெஸ்ட் போனா இந்த 2024 லான்ச் பண்ணது மேஜர் ப்ளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. இந்த போனை பத்தி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இந்த வீடியோ மூலமா நான் பேசியிருக்கேன். இதுல இருந்து டவுட்ஸ் எப்பயும் போல கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அந்த வீடியோ பிடிச்சிச்சு நம்ம ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.